அதிமுகவினுடைய அடிப்படை பலவீனத்துக்கு காரணம் அதனுடைய பிளவு தான். அதில் ஏற்பட்ட பிளவு தான். அது வெளியிலிருந்து அந்த பிளவை செய்தது பாஜக. அதற்கான நோக்கம் அவங்க அதிமுகவை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த பாஜக ஆக்கிரமித்து இரண்டாவது பெரிய கட்சியாக எமர்ஜ் ஆகணும் அப்படின்ற ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை கெடுத்தது ஒன்று எங்களுடைய கட்சி சின்னத்தில் நில்லுங்கன்றாங்க. அவன் நிற்காத உடனே அவங்களே மைனஸ் ஆக்கி உனக்கு ஒரு 2 உனக்கு ஒரு இடம் சொல்லிட்டு ஒரு பலாப்பழத்தை கொடுத்துட்டு நீ விட்டு தருதோ ஓட்டுக்கு எழுன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஓபிஎஸ்னுடைய கதை முடிஞ்சு போச்சு. கட்சியினுடைய பிளவு அந்த கட்சியினுடைய தொண்டர்களை கூட ஊக்கப்படுத்தாத ஒரு நிலை. இதெல்லாம் சேர்த்து அதிமுகவுக்கு ஒரு தோல்வி வரப்போகுது. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு என்ன செய்ய போகிறாங்க? அது ஜூன் 4 நீங்கள் கேட்ட மாதிரி ஜூன் 4 பிறகு அப்படின்னா நிச்சயம் அதிமுகவில் ஒரு மறுசேர்க்கை வரும். ஆனால் அந்த மறுசேர்க்கை வர்றதுக்கான முதல் நிபந்தனை இப்போ நான் எடப்பாடிக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு உடனே நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா நீங்களா பேசலை. இது வெளியில் இருந்துட்டு கிளறி விடப்பட்ட ஒரு விடயம். இதில் ஏதோ நடந்திருக்குது. ஆனால் ஒரு விடயம் இவங்களுக்குள்ள கேள்வி கேட்கறதுன்னா இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்க வந்துடுவாங்க. அப்போது இது ஒட்டு மொத்தமாக எப்படி அந்த அலைன்மெண்ட் வரும் அப்படின்னோம்னா எடப்பாடியையும் சசிகலாவையும் மையப்படுத்தி தான் அது வரும். அப்படி இல்லாத அது வர முடியாது. ஆனால் ஆபத்து என்னன்னா இந்த ஒரு ரீஅலைன்மெண்ட் ஏற்படலை அப்படின்னோம்னா இந்த அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சி எமர்ஜ் ஆகிடும். அது பிஜேபி கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், அதிமுக பக்கம் தான் இப்போ செய்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைன்னு தெரியல. ஜூன் 4க்கு பிறகு அதிமுக வேறொரு கையில் போயிடும் அப்படின்ற செய்திகள் பரவலாக இப்போ பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்வி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவர் தான் இந்த பிரிவினைக்கே காரணம் அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களின் மௌனம், ஒரு பக்கம் இதை இது உண்மைதானோ அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது. ஏன்னா அவர் சேர போகிறாருன்ற விஷயத்தை அவர் எந்த இதுலேயுமே பேசாமலே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேரப்போகிறாருன்ற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பன்னீர்செல்வம் எப்படியாப்பட்ட சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வரேன். அதிமுக ஒரு தோல்வியை எதிர்கொண்டிருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற நகரங்களில் இந்த பிற மாநிலத்தவரும் மார்வாடிகள் குஜராத்திகள் போன்றவரும் பிராமணர்களும் செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக போட்டவைக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகி பிஜேபிக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம ஏற்கனவே நம்ம பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அது நம்ம தளத்தில் பகிர்ந்திருக்கோம். அதனால் அதிமுகவினுடைய தோல்வி அப்படின்றது பல்வேறுபட்ட காரணங்கள்னால இருக்கு. ஆனால் அதிமுகவினுடைய அடிப்படை பலவீனத்துக்கு காரணம் அதனுடைய பிளவு தான். அதில் ஏற்பட்ட பிளவு தான். அது வெளியிலிருந்து அந்த பிளவை செய்தது பாஜக. அதற்கான நோக்கம் அவங்க அதிமுகவை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த பாஜக ஆக்கிரமித்து இரண்டாவது பெரிய கட்சியாக எமர்ஜ் ஆகணும் அப்படின்ற ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை கெடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இதை நம்ம மறந்துடவே கூடாது. பாஜகவோட இணக்கமாக போய் நின்று ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு ஒரு கட்டத்தில் பாஜக விரும்புகிற மாதிரி அவங்க தன்னோட அதாவது அடிமைப்படுத்தி இப்போ நிறைய இடத்த பெறலாம் அப்படின்றத அசம்பிளி எலெக்ஷன்லேயும் முறியடிச்சிட்டாரு. 70 சீட்டு 60 சீட்டு அப்படிலாம் சொல்லிட்டு பெரிய குரல் கொடுத்தாங்க. 15 சீட்டு தருவாங்க, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதை முறியடிக்கிறார். கடைசியில் 20 சீட்டு கொடுத்து முடிச்சிடுறாரு. 4 சீட்டில் அவங்க ஜெயிச்சாங்க, அவ்வளோதான். அதன் பிறகு அவங்க இன்னும் நெருக்குதல் தராங்க. பெரிய அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டில் வளருதுன்ற மாதிரி ஒரு பிம்ப கட்டமைப்பெல்லாம் நடந்துச்சு. அதுதான் அண்ணாமலையை வச்சு அவங்க பண்ணது எல்லாமே. பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களும் வசூல் பண்ணி நிறைய பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா இவர் ரொம்ப முன்னாடி அலர்ட் ஆகிடுறாரு. இவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவருடைய விளைவு தான் அவர் அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வந்த 4வது நாள் அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசுகிறத காரணமாக்கி கூட்டணி முறியறதுக்கான அடிப்படை வச்சிடுறாரு. உண்மை என்ன? எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா சொன்னதை அவுட்ரைட்டாக நிராகரிக்கிறார் எடப்பாடி. கிடையவே கிடையாது. நாங்கள் தான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, உங்களுக்கு 6 சீட்டா 7 சீட்டா அதை நாங்கள் தான் நிர்ணயிப்போம், நீங்கள் நிர்ணயிக்க முடியாது அப்படின்றாரு. அதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்போ தான் அவங்க தலைமையிலான ஒரு கூட்டணின்ற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை, அது தெரியும். எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒன்று தான் முடிஞ்சு போது அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வராங்க. அதுதான் அவங்களுடைய ஒரே வெற்றி. மற்றபடி சாதாரணம் தான். ஏன்னா இவரையும் பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் ஒன்றுமில்லாத பண்ணிடுறாங்க. அவங்க ஒன்று எங்களுடைய கட்சி சின்னத்தில் நில்லுங்கன்றாங்க. அவன் நிற்காத உடனே அவங்களே மைனஸ் ஆக்கி உனக்கு ஒரு 2 உனக்கு ஒரு இடம் சொல்லிட்டு ஒரு பலாப்பழத்தை கொடுத்துட்டு நீ விட்டு தருதோ ஓட்டுக்கு எழுன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஓபிஎஸ்னுடைய கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
பெரிய ஹெவி வெயிட்லாம் பேசிட்டு இருந்தவங்களாம் ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க. ஆனால் இங்கே இவர் வந்துட்டு ஒரு அலையன்ஸை போட்டு நின்று இது பண்ணார். ஆனால் கட்சியினுடைய பிளவு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை கூட ஊக்கப்படுத்தாத ஒரு நிலை, இதெல்லாம் சேர்த்து அதிமுகவுக்கு ஒரு தோல்வி வரப்போகுது. ஆனால் இந்த தோல்விக்கு பிறகு என்ன செய்ய போகிறாங்க, அது ஜூன் 4 நீங்கள் கேட்டால் மாதிரி ஜூன் 4 பிறகு அப்படின்னா நிச்சயம் அதிமுகவில் ஒரு மறுசேர்க்கை வரும். ஆனால் அந்த மறுசேர்க்கை வர்றதுக்கான முதல் நிபந்தனை பாஜக தோற்கணும். நான் இவங்களுக்குள்ள அந்த பிளவுகள் ஏற்படும் பொழுதே இந்த மாநாடெல்லாம் நடத்தி இது பண்ணும் போதே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். மீண்டும் அதிமுகவினுடைய மறு எழுச்சி வர வேண்டும் என்றால் பாஜக வீழ்ச்சி பெற வேண்டும். நம்ம பேசியிருக்கோம். அப்போ பாஜகவினுடைய வீழ்ச்சியில தான் அஇஅதிமுகவினுடைய மறுவீழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னோம்னா இந்த கட்சியை அழிச்சு அவங்க வந்துட்டு அந்த இடத்த பிடிக்க பாக்குறாங்க. கடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் கேம் பிளான் அது. அந்த இடத்த தான் அவங்க பண்ண பாக்குறாங்க. அது முடியல. அதை முறியடிச்சது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தான். இன்னும் சொல்ல போனா ஆளுமை, தலைமைன்னு ஒத்துக்கலன்னா கூட ஆளுமை அவர் தான் முறியடிக்கிறார். அவர் முறியடிச்சு காலி பண்ணிட்டுறாரு. பாஜகவுக்கு ஒரு ஹோல்டே தமிழ்நாட்டில் ஏற்பட விடாம அடிச்சது 2 இடம், ஒன்று சட்டப்பேரவை, இன்னொன்று மக்களவை தேர்தல். 2த்துலையுமே வந்துட்டு எடப்பாடி முடிச்சிட்டார். இப்போ கொஸ்டின், எடப்பாடி இல்லாமல் அதானே இப்போ கிளப்பி விட்டுருக்கிறது, கிளம்பி இருக்கிறது இல்லை கிளப்பி விடப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே. நான் என்ன கேட்குறேன்னா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர் உதயகுமாரோ இவரோ இப்போ இன்னைக்கு கத்தலை பார்த்தீங்க அப்படின்னோம்னா வேலுமணியோ, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே வந்துட்டு தினகரன் கைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஏன் நீங்கள் அப்போ கொந்தளிக்கல? கொந்தளிக்கணும்ல. நீ யார் வெளியிலேருந்து பேசுறதுக்கு? கொந்தளிக்கணும்ல. அண்ணாவை பற்றி பேசுறதுக்கு அவ்வளவு கொந்தளிச்சு நீங்கள் கூட்டணி முடிச்சவங்க, நீ யாரு? நீ முதல்ல இந்த நிற்கிறிய அந்த கோயம்புத்தூரில் ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே சொன்னது பேசாதெல்லாம் இருந்தீங்க. இப்போ நான் எடப்பாடிக்கு எதிராக வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே நீங்கள் வந்து பேசுறீங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா நீங்களா பேசலை. இது வெளியில இருந்துட்டு கிளறி விடப்பட்ட ஒரு விடயம். இதில் ஏதோ நடந்திருக்குது. ஆனால் ஒரு விடயம் இவங்களுக்குள்ள கேள்வி கேட்கறது என்னன்னா, 2 பேர் தான் இந்த மறுபடியும் அதிமுகவை ஒன்று சேர்த்து ஒரு ஃபோக்கஸ்டாக கொண்டு போக முடியும். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று சசிகலா. 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான். இபிஎஸ் ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் ஒன்றும் கிடையாது. ஓபிஎஸ் வந்துட்டு பாஜக சிதறடிச்சிட்டாங்க. என்ன நகர்வுனால ஓபிஎஸ் அவர்களின் பெயர் வந்து உள்ள வருது சார்? கிளப்பி விடுறது தான். ஓபிஎஸ் பாஜக சைட்ல இருக்கு. அவங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு கட்சியா கொண்டு வந்துட்டு ஓபிஎஸ் அந்த இடத்துக்கு நகர்ந்தா பாஜக வந்துட்டு என்னுடைய நோக்கம் என்ன, அதிமுகவை காலி பண்ணி தாங்க எமர்ஜ் ஆகணும்னா எப்படி? அதிமுகவோட வாக்கு வங்கி இவங்களுக்கு போகணும். வந்துச்சா? கிடையாது, வரல. அப்போ வர வைக்கணும். ஸோ முதல் முயற்சி எடப்பாடியை வச்சு ஃபெயிலியர், அடுத்த முயற்சி ஓபிஎஸ் வச்சு. ஸோ ஓபிஎஸ் அப்படி, ஏன்னா கட்டாயம் தினகரனால செய்ய முடியாது தெரியும். ஸோ ஓபிஎஸ் வருவார், ஓபிஎஸ் தலைமையில் எல்லாரும் ஒன்றடைவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளப்பி விடுவாங்க. எனவே இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிஜேபி ஜெயிச்சதுக்கு பிறகுதான் அதுக்கான மரியாதை தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தேடணும். ஸோ அப்படியே அவரோட ஜெயிச்சா கூட 2026க்கான ஆள் ஓபிஎஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் முடிச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு 5 சீட்டை கொடுத்துருந்தீங்கனாலாவது அவருக்கு ஒரு கௌரவமாக வந்திருக்கும். அவருடைய பையன் இன்னொரு 3 பேருக்கு, அவர் கூட இருக்கக்கூடிய 3 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அவரை சுத்தமாக ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டு, அதே மாதிரி தினகரனுக்கும் ஒன்றுமே கொடுக்காது ஒரு 2 சீட்டை கொடுத்து ஒன்றும் இல்லாத ஆக்கிவிட்டு இப்போ எப்படி நீங்கள் உங்களால் அதிமுக ரிவைவ் பண்ண முடியும்? இல்லை சார், ஒருவேளை இது நம்ம இப்படி பார்க்கலாமா, இந்த தோல்வி அப்படின்றது இப்போ உறுதியாகிடும். இந்த 2024 ஒருவேளை தோல்வி உறுதியாகிடுச்சு அப்படின்னா மீண்டும் எல்லாரையும் இணைக்க வேண்டிய கட்டாயம் இபிஎஸ்க்கு இருக்கு. அதனால வந்து ஒரு தூது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு பார்வையை வைக்க முடியுமா? ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆளை கொண்டு வரதை அவர் விரும்பவே மாட்டாருங்க உறுதியா. ஏன்னா அவர் பொதுச் செயலாளர். எதுக்குன்னு அவர் கேட்பாரு. இப்போ என்ன அப்படின்னா கட்சியினுடைய தொண்டனை வந்துட்டு ஊக்கப்படுத்தணும், மறுபடியும் ஒரு ரீஅலைன்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் ஈவன் ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கிடலாம், ஓபிஎஸ் சசிகலாளர் கூட சேர்த்துக்கிடலாம். அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் விதிப்பார். வந்துட்டு உடனே இந்த பொதுச் செயலாளர் பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லை, நிரந்தர பொதுச் செயலாளர் என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல போறாரு. அது சசிகலா ஏற்றுக்கிறது தயாராகவே இருப்பாங்க. இவர் ஓபிஎஸ் தான் ஏற்றுக்க மாட்டாரு. பிஜேபி இல்லைன்னா ஓபிஎஸ் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகும். ஏன்னா அதிமுக அவர் கூட இருக்கிறவங்க இதுக்கு மேலே எப்படி இருப்பாங்க? இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்க வந்துருவாங்க. அப்போ இது ஒட்டு மொத்தமாக எப்படி அந்த அலைன்மெண்ட் வரும் அப்படின்னோம்னா எடப்பாடியையும் சசிகலாவையும் மையப்படுத்தி தான் அது வரும். அப்படி இல்லாத அது வர முடியாது. ஆனால் ஆபத்து என்னன்னா, இந்த ஒரு ரீஅலைன்மெண்ட் ஏற்படலை அப்படின்னோம்னா இந்த அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சி எமர்ஜ் ஆகிடும். அது பிஜேபி கிடையாது. தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு ஒத்து வராது. இதுதான் பிஜேபி எதிர்பார்ப்பது. அது நடக்காது. மாறா நீங்கள் யாரை எடப்பாடியோட சேர்த்து காலி பண்ண நினச்சிங்களோ அந்த நாம் தமிழர் அந்த இடத்த கேப்சர் பண்ணும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க,
நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கிற கட்சி அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டு மக்கள் சுவீகாரம் பண்ணுவாங்களே ஒழிய பாஜகவை எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இதுதான் பாஜகவும் அதிமுகவும் உணரணும். 2 பேருக்குமான ஆபத்து நாம் தமிழர் உருவத்தில் தான் இருக்குது. அவங்க எமர்ஜ் ஆகும். இன்னும் ஒரு ஸ்டெப் போகிறேன். விஜயும் வந்துட்டு நல்லா எமர்ஜ் ஆகி நாம் தமிழரும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணி வர்சஸ் தமிழக வெற்றி கழக நாம் தமிழர் கட்சி கூட்டணி போட்டி. நீங்கள் கிடையாது, நீங்கள் 2 பேருக்கு கிடையாது. இப்படிதான் இல்லை அந்த இடத்துக்கு நகர வரைக்கும் எடப்பாடி விட்டுடுவார். இல்லை, எடப்பாடி என்னங்க பண்ண முடியும் அவரால்? அதிமுகவை அவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வரலன்னா இப்படி நிகழறது அவர் எப்படி தடுப்பார்? இப்போ அதிமுக விட்டுட்டு பெண்கள் வாக்கு வங்கி எப்படி போயிடுச்சு இல்லை ஸ்டாலின் கிட்ட, எப்படி ஒரு நாள் தடுக்க முடியுது? ஜெயலலிதா இல்லை, போச்சு. அதான் நான் சொல்ல வரேன். இவர் ஒரு ஆளுமை, ஆனால் இவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அப்படி யாருமே இல்லை அதிமுக ஃபார் தட் மேட்டர். இவரோட என்ன, அதிமுக வந்துட்டு பாஜக கபலீகரம் பண்ணாத காப்பாற்றின ஒரு பணியை இவர் செஞ்சுருக்கிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவுதான். மற்றபடி அது மறுபடியும் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வரணும்னா அதிமுக மறுபடியும் ஒரு ரீஅலைன்மெண்ட்டில் வந்துட்டு பெருசானதான் உண்டு. இல்லை சார், அந்த ரீஅலைன்மெண்ட்டில் ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாதா? அதான் இவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை, அவர் வரதுனால அப்படி வந்தாலும் வந்து கூட அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்களா? இல்லை, இவர் ஒத்துக்க மாட்டார். இபிஎஸ் ஒத்துக்க மாட்டார். இபிஎஸ் ஒத்துக்க. ஆனால் சசிகலா அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது அது என்ன? சசிகலா வந்துட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ண தயாரா இல்லை. சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர் தானே இவர். ஆமாம், ஊர்ந்து போயிட்டு இவர் தான் நாங்கள் காலத்தொட்டு கும்பிட்டாரு. அதனால் அவங்களுக்குள்ள ஒத்து போயிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நேரத்தில் ஜெயலலிதாவால் முடிக்கப்பட இருந்த பழனிசாமியினுடைய அரசியலை உயிர் கொடுத்து தூக்கி நிறுத்தி ஒரு நபரை ஆக்கினதே வந்துட்டு சசிகலா தான். அதனால அது ஒத்து போகிறதுக்கு ஒத்து போயிடுவாங்க. பிஜேபினால தானே தூக்கி போட்டாங்க, ஒத்து போயிடுவாங்க. அப்படி சசிகலாவால் ஒரு வேளை ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர முடிஞ்சாலும் தினகரன் வெளில தான் நிற்கணும். அமமுக தான் இருக்கணும். ஓபிஎஸ்ஸை வந்துட்டு அதிமுகவோட இணைப்பதற்கு இல்லை இவர் இபிஎஸ் ஏற்றுக்கிறதுக்குமான ஒரு காரணியை கட்சிக்காரங்க செயல்பட்டாங்கன்னா உண்டு. இன்னொரு கேள்வி சார், ஏன் அதிமுக எதிர்கட்சியாக செயல்படணும்? ஒரு இப்போ திமுக இருக்குன்னா அதிமுக தான் நமக்கு எதிர்கட்சியாக இருக்கணும். ஆனால் அது ஒரு பக்கம் ஏதோ இறங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அதுக்கு பிம்பம் எப்படி வேணாலும் கட்டமைச்சிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய பெரிய ஒரு இது என்னன்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதிரின்னு காட்டுறது, திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிரின்னு காட்டுறது. கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு எல்லாரும் ஒன்று என்ன மச்சான், எப்படி மச்சான் என்ன 1000 கூட நீங்கள் தரல, இதெல்லாம் கட் பண்ணுங்க, 1000 கூட தரல அப்படின்னா, ஆமாம் நாங்கள் கொடுத்துருவோம், இவர் கொடுத்து நோட்டிட்டாரு, நாங்கள் வந்து இவர் இப்படிலாம் பேசிக்கிறாங்க. இவ்வளோதான். மேல் லெவலுக்கு கொஞ்சம் கீழே எல்லாரும் நல்ல இணக்கப்பாட்டோட தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் போகும்போது எங்களுடைய முதல் தீய சக்தி அப்படிலாம் பேசுறது, இதெல்லாம் எம்ஜிஆர் உருவாக்குன டயலாக். இதெல்லாம் டயலாக் அரசியல். இவங்கெல்லாம் டயலாக் தானே, இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக அப்படி பண்ணுறது. மற்றபடி இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்று, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க. கான்ட்ராக்ட் மச்சான் ஒன்று உன் கையில் இருக்கணும், இல்லை என் கையில் இருக்கணும், அது 3வது கையில் போகாது. அதுதான் இவங்களுடைய வேலையே. மற்றபடி இவங்களுக்கு எதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நல்ல நட்பு சக்திகள், முழுக்கமான இணக்கப்பாட்டோட தான் கீழே இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி யார் வந்துட்டு இது டெண்டர் எடுத்தாலும் அதே ஆளுக்கு தான் இன்றைக்கே டெண்டர் போட்டுது. என்ன அன்றைக்கி அந்தாண்ட கொடுத்து இந்தாண்ட ஷேர் வந்துச்சு, இன்றைக்கி இந்தாண்ட கொடுத்து அந்தாண்ட ஷேர் போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஜூன் 4க்கு பிறகு வந்து திமுகவில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும், அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்கும், உதயநிதி துணை முதல்வர் ஆவார்ன்ற போன்ற செய்திகள் ஒரு பக்கம் இருந்தால், அதிமுகவில் இப்படி ஒரு செய்திகள், அதிமுகவில் வந்து இந்த சீனியர் அமைச்சர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் ஒரு செட் ஆகலை, ஓபிஎஸ் சேர்க்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்குறோம். உறுதியாக ஒரு மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் அப்படின்றது தவிர்க்க இயலாத ஒன்று. எல்லாருமே அசஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் மதவாதம் என்பது அழிந்தது, மதவாத அரசியல் என்பது அழிந்தது அப்படின்றது ஒன்று. 2வது விஷயம், மக்களை இதற்கு மேலே ஏமாற்ற முடியாது. மக்கள் வந்துட்டு பொலிட்டிக்கல் எங்களுக்கு என்ன ஒரு அரசியல்னால கிடைச்சிது அப்படின்றதுல மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உடைய தெளிவாகும். 3வது விஷயம், இந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப், அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது முறை இந்தியாவில் ஈடுபடாது. அது முடிஞ்சு போச்சு. ரொம்ப கவர்ச்சிகரமான லீடர்ஷிப்பு அந்த கதையெல்லாம் நடக்காது. ஒரு ஸ்டாலினை போல, சித்தராமையாவை போல, பினராயி விஜயனை போல இவங்கெல்லாம் அந்த மக்களை நோக்கி மக்களுடைய தேவைகளை அனுசரித்து திட்டங்களை தீட்டி மேலே வரக்கூடிய அரசியல் தான் நிற்கும். மற்ற எந்த அரசியலும் நிற்காது. இந்த அடிப்படையில் தான் எல்லா மாற்றங்களும் நிகழும். மற்றபடி ஒரு கட்சி அவங்களுடைய
ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு சேஃப்டின்னு திமுக நினைக்கிறாங்க. உதயநிதியை கொண்டு வர்றது சேஃப்டின்னு. நான் பேசிகிட்டு இருந்த ஒரு திமுகனுடைய ஒரு நபர் சொன்னார், ஏன் அந்த மாதிரி கொண்டு வரீங்க, ஒரு திணிக்கிறதா இல்லையா? சரி சார், நாங்கள் உதயநிதியை திணிக்கிறோம் சார். யாரை வச்சா சார் திமுக எல்லாரும் சைலண்டாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னாரு. ஏன் வேறு யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க சார். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு அரசியலே பலம் பெறுது அப்படின்னாரு. அதே மாதிரி தானே ஆச்சு. ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் பெரிய பிரச்சாரகர்? இவர் தான் போனார், உதயநிதி தான் போனார். அப்புறம் உதயநிதி நாளைக்கு அந்த வெற்றியினுடைய ஒரு முக்கிய பங்கு உதயநிதிக்கு உண்டுன்னு எல்லாரும் பேசி அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் அந்த அன்பகத்தில் வந்துட்டு எல்லாரும் போயிட்டு நிறைஞ்சி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் போயிட்டு பொக்கே கொடுப்பாங்க. கொடுத்துட்ட உடனே அடுத்த கட்டம் என்னது? ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தான். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.